The next topic is hydrolysis. We know the reaction between acid and base to give salt and water. The reaction is called neutralizations. ஒரு ஆசிட் பேஸை சேர்ந்து சால்ட் வாட்டர் கொடுத்துச்சுக்கா நியூட்ரலைசேஷன் பேர். அது முதலே பார்த்துருக்கோம். இந்த ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ணி எழுதணும்னா சோடியம் குளோரைட் ப்ளஸ் வாட்டர் கிவ்ஸ் HCl ப்ளஸ் NaO வச்சுன்னு மாற்றி எழுதணும்னா திஸ் இஸ் த ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் நியூட்ரலைசேஷன்ஸ். இதில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த சால்ட் இஸ் broken to the acid and base by the action of water. So breaking of a salt by using water is called hydrolysis. Lysis means breaking. இப்போ இந்த ஆப்போசிட் ப்ராசஸ் ஆஃப் நியூட்ரலைசேஷன் தான் நமக்கு ஹைட்ராலிசிஸ்னு பேர் வருது. இதில் சால்ட் ஹைட்ரலைஸ் பண்ணுறதுனால இதுக்கு பேர் சால்ட் ஹைட்ராலிசிஸ்னு பேர். இந்த சால்ட் ஹைட்ராலிசிஸ் நமக்கு என்னென்ன இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் தேவை அப்படின்னா முதல்ல எத்தனை டைப் சால்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். ஒவ்வொரு டைப் சால்ட்டும் ஹைட்ரலைஸ் ஆகும்பொழுது அந்த சொல்யூஷனோட நேச்சர் பார்க்கணும். சொல்யூஷன் நியூட்ரலாக இருக்குதா, அசிடிக்காக இருக்குதா, பேசிக்காக இருக்குதா, அந்த மாதிரி நேச்சர் பார்க்கணும். அதுக்காச்சும் pH வேல்யூ தெரியுமா நமக்கு, அப்ராக்சிமேட்டாக எவ்வளவு, அல்லது எக்ஸாக்டாக pH கால்குலேட் பண்ணுறதுக்காச்சும் ஈக்குவேஷன் இருக்கா, எல்லாத்தையும் இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். நமக்கு டைப் ஆஃப் சால்ட் நமக்கு ஒரு சால்ட்டுங்கிறது இட்ஸ் அப்டைன்டு பை த ஆக்ஷன் ஆஃப் அன் ஆசிட் வித் பேஸ். அப்போ இந்த டைப் ஆஃப் சால்ட் பிரிக்கும்போது முதல்ல டைப் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ் எடுத்துக்கிறோம். அதாவது ஆசிட் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட், அதாவது இந்த பேஸ் இஸ் ஸ்ட்ராங் பேஸ் ஆர் வீக் பேஸ். அந்த டைப்பில் பார்த்தா 4 டைப் சால்ட் கிடைக்கும். இங்கே முதல் டைப் எழுதியிருக்கேன், எ சால்ட் அப்டைன்டு பை தி ரியாக்ஷன் ஆஃப் strong acid with strong base. A salt obtained by the action of the reaction of a strong acid with a strong base. This is first type. Second type is a salt obtained by the action of weak acid with a strong base. Third one, strong acid with weak base. Fourth one, both are weak. First one, both are strong. Fourth one, both are weak. Second and third are called ஒன்-சைடட் வீக்னஸ். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நிறைய சால்ட் தெரிஞ்சிருக்கும். பட் இங்கே அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் என்ன சோடியம் குளோரைட். ஏன்னா இது சோடியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடச்சிருக்குது. சோடியம் ஹைட்ராக்சைடு ஸ்ட்ராங் பேஸ், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிட். அந்த மாதிரி டைப் பார்த்தோம்னா KCl, பொட்டாசியம் நைட்ரேட், சோடியம் சல்ஃபேட், பொட்டாசியம் சல்ஃபேட் எல்லாமே இந்த கேட்டகரியில் கொண்டு வந்துடலாம். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த சால்ட்ஸ் அப்டைன்டு பை தி ஆக்ஷன் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் வித் ஸ்ட்ராங் பேஸ். நெக்ஸ்ட் வீக் ஆசிட் சொன்னால அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் சால்ட் அசிட்டேட், அந்த அசிட்டேட் எடுத்துக்கலாம். HCN ஹைட்ரஜன் சயனைடு வீக் ஆசிட், அதோட சால்ட் எடுத்துக்கலாம். கார்போனிக் ஆசிட் வீக் ஆசிட், அதோட சால்ட் எடுத்துக்கலாம். அந்த சால்ட் கிடைக்கும்போது ஸ்ட்ராங் பேஸ் கூட ரியாக்ட் பண்ணி கிடைச்ச சால்ட்டாக இருக்கணும். ஸோ த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் சோடியம் எஸ்டேட், பொட்டாசியம் சயனைட் அண்ட் சோடியம் கார்பனேட். All the 3 examples are very important. Sodium acetate பதிலாக sodium formate எடுத்துக்கலாம். Formic acid also is weak acid. The third category, the salt of strong acid with weak base அப்படின்னு சொன்னோம்னாலே அம்மோனியம் குளோரைடு ஒன்று போதும். The fourth typic example, ammonium acetate ஒரு எக்ஸாம்பிள் போதும். The acid is acetic acid which is weak acid. The base is ammonium hydroxide. The base is ammonium hydroxide which is weak base. ஸோ இவ்வளோ தான் நமக்கு டைப்ஸ் ஆஃப் சால்ட்டு. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த சால்ட்டெலாம் வாட்டர் போடும்போது இந்த ரிசல்ட்டிங் சொல்யூஷன் வந்து அசிடிக்காக இருக்குமா, பேசிக்காக இருக்குமா, நியூட்ரலாக இருக்குமா, அதுக்கு எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுன்ட்டு 1-2 கேஸு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் கேஸ் 1, ஏ சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் வித் ஸ்ட்ராங் பேஸ். எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட், பொட்டாசியம் நைட்ரேட் எல்லாம் வரும். இந்த ஹைட்ராலிசிஸ்ங்கிறது என்ன, பிரேக்கிங் ஆஃப் அ மாலிக்யூல் ஆர் சால்ட் பை யூசிங் வாட்டர். ஹைட்ராலிசிஸ், லிசிஸ் மீன்ஸ் பிரேக்கிங், ஹைட்ரா மீன்ஸ் வாட்டர். The products are sodium hydroxide and HCl. Sodium hydroxide is the strong base, HCl is the strong acid. So the sodium hydroxide and the HCl are completely ionized to give sodium ion, hydroxyl ions, hydrogen ions and chloride ions. Completely ionized ஆகிடும் because they are strong. பார்ஷியல் அயனைசேஷனே கிடையாது. எப்போ ரெண்டுமே ஈக்குவலி ஸ்ட்ராங்காக இருந்து அது கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகுதோ அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் வச்சாங்கிறது இந்த கான்சன்ட்ரேஷன் வச்சு எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். எந்த சொல்யூஷனில் 2 கான்சன்ட்ரேஷன் ஈக்குவலாக இருக்கோ அப்போ அந்த சொல்யூஷன்ஸ் நியூட்ரலாக இருக்கணும். எப்போ இந்த சொல்யூஷன் நியூட்ரலாக இருக்கோ அப்போ இந்த சொல்யூஷனோட pH வந்து 7 இருக்கும். ஸோ இந்த கேஸில் கிடையாது. பொட்டாசியம் குளோரைட், பொட்டாசியம் நைட்ரேட் எல்லாத்துலையும் இப்படி தான் வரும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, the aqueous solution of sodium chloride is neutral.
because the concentration of HCl is equal to the concentration of HCl and the pH is equal to 7. And this is the explanation for the hydrolysis of sodium chloride, which is a salt of strong acid with strong base. Case 2, hydrolysis of salt of strong base with weak acid, sodium acetate. On hydrolysis give acetic acid and sodium hydroxide. So sodium hydroxide is a strong base which completely ionizes to give hydroxyl ions. Acetic acid is a weak acid, it reversibly ionizes to give H ion. The concentration of H ion will be definitely higher than the concentration of hydrogen ion. And therefore the solution of sodium acetate must be basic because the concentration of OH ion is higher than concentration of H ion. When the solution is basic, the pH should be higher than 7. That means in between 7 and 14. Case 3, salt of strong acid with a weak base, ammonium chloride. On hydrolysis gives ammonium hydroxide, which is a weak base, and the HCl is strong acid. The strong acid is completely ionized to give more amount of hydrogen ions or larger amount of hydrogen ions. The weak base reversibly ionized to give lesser amount of hydroxyl ions. So when we compare the concentration of the two ions, the hydrogen ion concentration will be higher than the hydroxyl ion concentrations. Therefore the solution of this ammonium chloride is acidic, and therefore the pH of the solution will be less than 7. So the solution will be acidic and the pH will be less than 7 because the concentration of hydrogen ion is higher than concentration of OH ion. Case 4, salt of weak acid with weak base, ammonium acetate. On hydrolysis produces ammonium hydroxide, which is a weak base, acetic acid, which is a weak acid. Both are weak, and therefore both the acid and bases reversibly ionizes to give hydroxyl ions and hydrogen ions. In the case of hydroxyl ion concentration, hydrogen concentration equal ஆகுது. என்ன காரணம்னா both are weak at the same time, both are equally weak. Both are weak at the same time, they are equally weak. Equally weakங்கிறது எப்படி தெரியுது அப்படின்னா அதோட pKa, pKb வேல்யூஸ் வச்சு சொல்லலாம். அதனால் இந்த கேஸில் ரெண்டுமே வீக்காக இருந்தால் கூட ரெண்டுமே ஈக்குவலி வீக்காக இருக்கிறதுனால இந்த ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷனுங்கிறது ஹைட்ராக்சல் கான்சன்ட்ரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் இந்த pH ஆஃப் த சொல்யூஷன்ஸ் அப்ராக்சிமேட்லி 7க்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த சொல்யூஷன் ஆஃப் அமோனியம் அசிட்டேட்டுங்கிறது நியூட்ரலாக இருக்கும், ஆல்மோஸ்ட் நியூட்ரல் தான். The last part of the salt hydrolysis topic is we can calculate the pH of a salt solution provided we know some data or information regarding the substances, acids and bases which are dissolved. இந்த சால்ட் ஆஃப்டர் கொடுத்து 4 டைப்பில் 3 டைப்பு போட்டிருக்கோம். முதல் டைப்பு வந்து அது நியூட்ரல், அதுக்கு pH 7 எப்பொழுதுமே, அதனால் அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடையாது. ஸோ த சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் வித் ஸ்ட்ராங் பேஸுங்கிறது இங்கே விட்டுட்டோம், தேவையில்லைன்ட்டு. இந்த ரெண்டாவது கேஸ் தான் எடுத்திருக்கோம், அது வந்து த சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் வித் ஸ்ட்ராங் பேஸ். இதில் pH கண்டுபிடிக்கிறது ஈக்குவேஷன்ஸ். அதே போல் த சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் வித் வீக் பேஸ், த சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் வித் வீக் பேஸ், 3க்கு ஈக்குவேஷன் தேவை. இந்த 3 ஈக்குவேஷன் ஆக்சுவலாக பெரிய டெரிவேஷன், லென்த்தி டெரிவேஷன்ஸ். அந்த டெரிவேஷனை நான் இங்கே போடலை, அதுக்கு பதிலாக ஃபைனல் ஈக்குவேஷன் எப்படி மெமரியில் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு, ஷார்ட் மெத்தடு இது இருந்தால் போதும், சில மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்தோம், நீங்கள் 7 கொடுத்துருக்குது. உண்மையிலேயே இது pKwங்கிறது அதோட வேல்யூ 14, அதில் pKw டிவைட் பை 2 அப்படிங்கிற ஒரு வேல்யூ தான் 14/2 7 வருது. ஸோ எல்லா ஃபார்மாவும் ஆஃப் pKwன்னு ஒரு வேல்யூ வரும், ஒரு ஃபேக்டர் வரும், அதுக்கு பதிலாக 7 போட்டிருக்குது. பிகாஸ் pKwங்கிறது 14, ஆஃப் pKwங்கிறது 7. ஸோ 7 7 7 காமனாக வந்துடும் வித்தியாசமில். இந்த ஃபஸ்ட்டு கேஸில் ஆசிட் இஸ் வீக்குன்னு சொன்னோம்னாலே அந்த ஆசிடுக்கு Ka வேல்யூன்னு இருக்குது, அந்த வேல்யூவில் தான் இங்கே கொண்டு வர போகிறோம். Kaலேருந்து pKa கண்டுபிடிச்சிக்கும், Kaலேருந்து pKa கண்டுபிடிச்ச போகிறோம். அந்த வேல்யூ கொண்டு வரும்போது எழுதும்போது என்ன பண்ணுறோம்,
ஆஃப் பிகேஏ அப்படின்னு ஒரு ஃபேக்டர் வந்துடும். ஸோ பிகேஏ இருக்குது, அதில் நமக்கு ஆஃப் இருந்தால் போதும் இந்த ஃபஸ்ட்டு கேஸுக்கு. இதில் ஆசிட் வீக்காக இருக்கிறதுனால பிகேஏ யூஸ் பண்ணுறோம். இந்த பேஸு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுட்டு அந்த வேல்யூ வராது. ப்ளஸ் இந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க, ஆனால் கான்சன்ட்ரேஷன் சீன் வச்சிட்டோம்னா இப்போ இங்கே என்ன ஆகிடுது, ஆஃப் போட்டு லாக் போட்டு சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கான்சன்ட்ரேஷன்ஸ். அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி வருது, டு கால்குலேட் தி pH of a salt solution of sodium acetate, an example of a salt of weak acid with strong base is 7 plus half pKa plus half log C. pKaங்கிறது Ka கொடுத்தா அதுலேருந்து கண்டுபிடிச்சிக்கணும். pKa is equal to negative log to the base 10 of Ka. கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த கான்சன்ட்ரேஷனை இங்கே யூஸ் பண்ணி லாக் எடுக்கணும். ப்ராப்ளம் போடும்போது கேர்ஃபுல்லாக போடணும், பிகாஸ் லாக் ஃபேக்டர் வருது. இந்த நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் வரும்போது எப்போ இந்த பேஸ் வீக்காக இருக்குதோ அப்போ உங்களுக்கு இந்த பிகேஏக்கு பதிலாக பிகேபி வந்துடும். அப்போ இதே ஆஃப் தான் வரும், பட் ஒரு சேஞ்சு இந்த ப்ளஸுக்கு பதிலாக இங்கே மைனஸ் வரும். அப்போ இந்த கேஸ் மாறும்பொழுது பிகேஏக்கு பதிலாக பிகேபி வருது, பட் டெரிவேஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ப்ளஸுக்கு பதிலாக இங்கே மைனஸ் வரும். அது டெரிவேஷன் வரக்கூடிய ஒரு ஃபைனல் ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்கும். எப்போ இந்த ப்ளஸ் இருக்கும்போது இந்த லாக் ஆஃப் லாக் சி, எப்போ இந்த ப்ளஸ் இருக்கும்போது எதுக்கு முந்தி ஆஃப் பிகே ஏக்கு முந்தி ப்ளஸ் இருக்கும் பொழுது ஆஃப் லாக் சிக்கு முந்தி ப்ளஸ் இருந்துச்சு. இப்போ இந்த ப்ளஸ் இங்கே மைனஸாக மாறி இருக்குது. அப்போ இது மாதிரி கரஸ்பாண்டிங்காக இந்த ப்ளஸ்ஸும் மைனஸாக மாறி ஆஃப் லாக் சி அப்படின்னு ஈக்குவேஷன் மாறிடும். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணோம்னா 7 ப்ளஸ் ஆஃப் பிகேஏ ப்ளஸ் சேம் ப்ளஸ் ஆஃப் லாக் சி. பிகேஏ இருக்கும்போது தான் ப்ளஸ் வரும், கூட சிக்கும் ப்ளஸ் வந்துடும். பிகேபி இருக்கும்போது மைனஸ் வருது, கூடவே சி அல்லது லாக் சிக்கு மைனஸ் வருது. இப்போ நமக்கு ரெண்டு கேஸ் முடிச்சிட்டோம், மூணாவது கேஸ் போக போகிறோம். மூணாவது கேஸில் ரெண்டுமே வீக்காக இருக்கிறதுனால நமக்கு இந்த பிகேஏ யூஸ் ஆகும், பிகேபி யூஸ் ஆகும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் 7 இது தவிர இது வரணும், இது வரணும். இது வரும்போது என்ன பண்ணணும், இங்கே என்ன சைனோடு இருந்துச்சு, ப்ளஸ் ஆஃப் பிகேஏ இருந்துச்சு. இது என்ன சைனோடு இருந்துச்சு, மைனஸ் ஆஃப் பிகேபி இருந்துச்சு. ரெண்டு வரும்போது என்ன பண்ணும், இந்த கான்சன்ட்ரேஷன் டைம்ஸ் அடிபட்டு போடும், அது வராது. ஸோ வி ஹேவ் த 3 equations. The third equation is to calculate the pH of a salt of weak acid with weak base like ammonium acetate. 7 plus half pKa minus half pKb இருக்கும். இந்த ஃபேக்டர் வராது, கான்சன்ட்ரேஷன் டைமே இருக்காது. ஸோ these are the 3 important equations which has to be kept in memory. இந்த ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் வரலாம். The next topic is solubility and solubility product. And the solubilityங்கிறது சிம்பிள் எஸ்ன்னு பேர். This can be applicable to all substances. Solubility productங்கிறது applicable to sparingly soluble substance like silver chloride, silver chromate, calcium phosphate and so on. Solubility is a general term applicable to all, any substance in any solvent at any temperature. And KS means it's limited applications to sparingly soluble substance. Sparingly soluble is ரொம்ப குறைச்சலா கரையக்கூடிய ஒரு பொருள். We don't say as insoluble. Insoluble சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலாக sparingly soluble சொல்லணும். இப்போ நமக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் மீன் பை சாலுபிலிட்டி அப்படின்னா டைரெக்டாக போயிடலாம். இந்த டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சொல்யூஷன் தெரியும். சொல்யூஷன்ஸ் அப்டைன்ட் பை தி அடிஷன் ஆஃப் ஆர் டிசால்விங் எ சொல்யூட் இன் ஏ சால்வெண்ட். ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட்டில் கிடைக்கிறோம், ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. எ சொல்யூஷன் இஸ் அ ஹோமோஜினியஸ் மிக்சர் ஆஃப் 2 or more substances. இப்போ நமக்கு அந்த டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஒன் ஆஃப் தி டைப் இஸ் கால்டு unsaturated solutions. செகண்ட் டைப் இஸ் saturated solutions. The third is super saturated. எல்லாமே லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். இப்போ எனக்கு இந்த 3 கேஸில் ஒரே ஒரு கேஸ் மட்டும் வேணும், சேச்சுரேட்டட் சொல்யூஷன் மட்டும் வேணும். அதனால் இந்த அன்சாச்சுரேஷன்லேருந்து சேச்சுரேஷன் பண்ணணுன்னு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இப்போ தேவைப்படாது. ரூம் டெம்பரேச்சரில் ஒரு சொல்யூஷன் இருக்குது, அது அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா the solution is capable of dissolving some more amount of solute. The solution is capable of dissolving some more amount of solute. அப்போ அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ரூம் டெம்பரேச்சரில் எதுலேயோ இதில் இன்னும் கொஞ்சம் சொல்யூட் பார்த்தோம்னா அது டிசால்வ் ஆகும்.
அதுதான் அன்சாச்சுரேஷன் பேர். கான்ட்ரரி டு திஸ் வி ஹாவ் சேச்சுரேஷன் ஆயிட்டுது. அப்போ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் எடுத்துருக்கோம், பர்டிகுலர் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் மேக்ஸிமம் எவ்வளோ சொல்லிட்டு கரைக்க முடியும், எல்லாம் மேக்ஸிமம் கரைச்சாச்சு, இதுக்கு மேலே கரைக்க முடியாது. சேச்சுரேஷன் பாயிண்ட் இஸ் ரீச்ட். அப்போ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இது என்னன்னா a solution which has dissolved the maximum amount of solute அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஒரு சால்வெண்ட் மேக்ஸிமம் எவ்வளவு சொல்யூட்டை கரைக்க முடியுமோ அவ்வளோ சொல்யூட்டை கரைச்சி வச்சுருந்துச்சுன்னா அது சேச்சுரேட்டட். அப்படின்னா இதுக்கு மேலே கரைக்க முடியாதுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே கரைக்க முடியாது. ஸோ நோ மோர் சொல்யூட் கேன் பி டிசால்வ்ட் இன் தி சொல்யூஷன் கால்டு சேச்சுரேட்டட் பிகாஸ் சேச்சுரேஷன் பாயிண்ட் இஸ் ரீச்ட். அதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா அது என்ன பண்ணும், அன்டிசால்வோட கீழே தங்கிடும். சூப்பர் சேச்சுரேஷன் நமக்கு வேண்டியதில்லை. இப்போ நமக்கு சால்வபிலிட்டிங்கிறது என்ன, இட்ஸ் நத்திங் பட் எல்லா சொல்யூஷனுக்கும் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அது மோலார் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இஸ் கால்ட் சால்வபிலிட்டி. தி மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ஸ், கேபிட்டல் எம்ங்கிறது யூனிட்டு, தட் இஸ் கால்டு சால்வபிலிட்டி. இந்த சால்வபிலிட்டிக்கு நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. 100 ml ஆஃப் சொல்யூஷனை சேச்சுரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கிராம் சொல்யூட் தேவைப்படுது, அந்த மாதிரிலாம் டெஃபினேஷன் இருந்துச்சு. இப்போ நமக்கு இந்த கேஸில் ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடிய கேஸில் இந்த கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணிக்கூடிய சால்வபிலிட்டி தான் நமக்கு முக்கியமானது. ஸோ வி ஆர் நவ் இன்ட்ரெஸ்டட் இன் தி கேஸ் ஆஃப் தி சால்வபிலிட்டி ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ். வி மீன் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சேச்சுரேட்டட் சொல்யூஷன் at the given temperature. இதுக்கு எஸ்ன்னு ஒரு லெட்டர் உண்டு. கேஎஸ்பிங்கிறது சால்வபிலிட்டி ப்ராடக்ட், எஸ் சால்வபிலிட்டி, பி ப்ராடக்ட், கே இஸ் எ கான்ஸ்டன்ட். இப்போ நமக்கு எஸ்ஸுக்கும் கேஎஸ்பிக்கு என்ன ரிலேஷன்ஸ், அது எஸ்லேருந்து கேஎஸ்பி எப்படி கண்டுபிடிக்கலாம், அல்லது கேஎஸ்பிலேருந்து எஸ்பி எப்படி கண்டுபிடிக்கலாம், கேஎஸ்பிலேருந்து எஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்து போகிறோம். இது சால்வபிலிட்டிக்கும் சால்வபிலிட்டி ப்ராடக்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முந்தி சால்வபிலிட்டி ப்ராடக்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கணும். we take silver chloride and water. The silver chloride, though it's a precipitate, very small amount of silver chloride is soluble in water, and therefore this should not be called as insoluble but should be called as sparingly soluble. கொஞ்சமாக கரையுது. அது கரையும் போது என்ன கிடைக்கணும், டெஃபினட்டாக சில்வர் அயான், குளோரைட் அயான் கிடைக்கணும். அது வாட்டரில் இருக்கக்கூடிய ஒரு அயானுங்கிறதுனால சில்வர் அயன் ஏக்வாஸ் ப்ளஸ் குளோரைட் அயன் ஏக்வாஸ். இந்த சில்வர் குளோரைட் சால்ட் வாட்டரில் கரையும் போது சில்வர் அயன் ஏக்வாஸும் குளோரைட் அயன் ஏக்வாஸும் கொடுக்குது. இது சாலிடாக இருக்கும். இதுக்கு லா ஆஃப் மோஷன் அப்ளை பண்ணி இந்த வேல்யூ ஃபார் கேக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதணும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சில்வர் அயான் in the aqueous medium multiplied by concentration of chloride ion in the aqueous medium divided by concentration of AgCl solid. The concentration of AgCl solid ரைட்ல இருந்து லெஃப்ட் கொண்டு போனோம்னா K into concentration of AgCl solid கிடைக்கும். That is equal to concentration of silver ion aqueous multiplied by concentration of chloride ion aqueous. பொதுவாகவே கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு சாலிட் இருந்துச்சுன்னா அதோட ஆக்டிவிட்டி அல்லது கான்சன்ட்ரேஷனுங்கிறது இட் இஸ் டேக்கன் அஸ் யூனிட்டி, அதோட வேல்யூ ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஆல்ரெடி கே இஸ் ஏ கான்ஸ்டன்ட். இப்போ ஏஜிசியருங்கிறது கான்சன்ட்ரேஷன்ஸ் யூனிட்டின்னு வச்சுக்கிறோம். அதனால் கே இன்ட்டு 1 அப்படின்னா ஒரு நியூ கான்ஸ்டன்ட் தட் கால்டு கேஎஸ்பி. அந்த புது கான்ஸ்டன்ட் பேர் தான் சால்வபிலிட்டி ப்ராடக்ட்னு பேர், ஆர் ஸ்பேரிங்லி சால்வபிள் சப்ஸ்டன்ஸ் லைக் சில்வர் குளோரைட் ஆர் எனி அதர் சப்ஸ்டன்ஸ். ஸோ கேஎஸ்பி அப்படின்னு சொன்னவங்க என்ன ஆகிடுது, இந்த கான்சன்ட்ரேஷன் சில்வர் அயான் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளோரைட் அயான். இப்போதைக்கு நமக்கு கேஎஸ்பி சால்வபிலிட்டி ப்ராடக்ட்டுங்கிறது என்ன மீனிங் வருது, இது கம்ப்ளீட் டெஃபினிஷன் இல்லை. The solubility product of this substance is defined as the product of the concentration of the ions produced from the given molecule. The product of the concentration of the ions when dissolved in water. இந்த எக்ஸ்பிரஷனை கொஞ்சம் மாற்றி in terms of solubility கொண்டு வந்துட்டோம்னா நல்லாயிருக்கும். சார் ஸ்பெசிஃபிக் கேஸ் எடுத்துகிட்ருக்கோம். சில்வர் குளோரைட் இந்த டைப் என்ன டைப் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிவேலண்ட் சால்ட், வேலன்ஸ் ஆஃப் சில்லர் ஒன், வேலன்ஸ் ஆஃப் குளோரின் ஒன்.
அதனால் இந்த டைப்பில் ஒருத்தது யூனிவேலண்ட் டைப்னு பேர். இந்த ஃபார்முலா ஆஃப் த மாலிகூல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். எப்போல்லாம் மாறுதோ அப்போ ஈக்குவேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு சில்வர் குளோரைடு மேலே வாட்டர் போடும்போது சில்வர் அண்ட் சேக்வாஸ், குளோரைடு அண்ட் சேக்வாஸ் கிடைக்கும் தெரியும். இப்போ நான் எஸ் மோல்ஸ் சில்வர் குளோரைடை அந்த வாட்டரில் கரைச்சேன் அப்படின்னா அங்கே எஸ் மோல்ஸ் சில்வர் அயானும் எஸ் மோல்ஸ் குளோரைடு அயான்ஸும் கிடைக்கும். அது மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ், மோல் பர் லிட்டர். இப்போ எனக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சில்வர் அயான் தெரியுது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளோரைடு அயான் தெரியுது, எனக்கு எக்ஸ்பிரஷன் ஃபார் கேஎஸ்பி இருக்குது. அதில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சில்வர் அயான் இன்டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளோரைடு அயான் இருக்குது. அதில் கேஎஸ்பி எனக்கு வேணும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சில்வர் அயான் பதிலாக எஸ் இன்டூ எஸ்ஸை போட்டோம்னா என்ன எடுத்தது எஸ் ஸ்கொயர் ஆகிடும். அது எடுத்துருந்தோம்னா கேஎஃப் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர்னு வரும். இது வெரி இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன்ஸ். எனக்கு எஸ் வேணும்னு சொன்னோம்னா இதிலேருந்தே கொண்டு போயிடலாம். எஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கேஎஸ்பின்னு சொன்னோம்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகணும், ரூட் ஆஃப் கேஎஸ்பி வரும். கேஎஸ்பி இஸ் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேஎஸ்பி வரும். இதுவும் ஒரு முக்கியமான ஈக்குவேஷன்ஸ். ஏன்னா ப்ராப்ளம் கேட்கும்போது எஸ்ஸை கொடுத்துட்டு கேஎஸ்பி கேட்பாங்க, கேஎஸ்பி கொடுத்துட்டு எஸ்ஸை கேட்பாங்க. அந்த சால்ட்டோட டைப்பு தெரிஞ்சு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த செட் ஆஃப் ஈக்குவேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு ஜென்ரல் ப்ரொசீஜர் இருக்குது, ஷார்ட் மெத்தட் இருக்குது. அதை கடைசியாக டெவலப் பண்ணிக்கும் ஷார்ட் மெத்தடு. இப்போ அதை ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் இஸ் ஓவர் யூனிவேலண்ட் டைப்புன்னு பேர். இதுக்கு அடுத்தது பைவேலண்ட் டைப். அப்படின்னா ஒரு அயானுக்கு வேலன்ஸ் 1, இன்னொரு அயானுக்கு வேலன்ஸ் 2. அது மாதிரி நிறையா இருக்குது. PbCl2 எடுக்கலாம், சில்வர் குரோமேட் Ag2Cr O4 எடுக்கலாம். இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது. நான் Ag2Cr O4 எடுக்க போகிறேன், சில்வர் குரோமேட். இப்போ யூனிவேலண்ட் டைப் ஓவர். இந்த நெக்ஸ்ட் டைப் இஸ் பைவேலண்ட். இது யூனிவேலண்ட்னு பேர். இது அடுத்த டைப் பைவேலண்ட். இந்த கேஸ் சில்வர் குரோமேட், இது பைவேலண்ட். இதில் 2 சில்வர் அயன் கிடைக்கும், ஒரு குரோமேட் அயன் கிடைக்கும். அதனால தான் அதுக்கு பைவேலண்ட்னு பேர். இது வாட்டரில் கரையும் போது 2 சில்வர் அயான்ஸ், ஒரு குரோமேட் அயன் கிடைக்கிது. நமக்கு எஸ் மோல்ஸ் பர் லிட்டர் கரைச்சோம் அப்படின்னாலே இங்கே நமக்கு 2 டைம்ஸ் ஆஃப் எஸ் கிடைக்கணும். அதனால் இங்கே 2s மோல் பர் லிட்டர் கிடைக்கும் சில்வர் அயான். ஏன்னா 2 சில்வர் அயான் கிடைக்கிறதுனால ஒரே ஒரு குரோமேட் கிடைக்கிறதுனால இங்கே எஸ் மட்டும்தான் கிடைக்கும். தட்ஸ் a major point to be noted. If S moles per liter dissolve பண்ணிச்சோம்னா 2S moles per liter சில்வர் அயானும் S mole per liter குரோமேட் அயானும் கிடைக்கும். நமக்கு ஈக்குவேஷன் இருக்குது, சில்வர் குரோமேட்டோட ஈக்குவேஷன்ஸில் கான்சன்ட்ரேஷன் சில்வர் அயான் டு தி பவர் 2, கான்சன்ட்ரேஷன் சில்வர் அயான் டு தி பவர் 2 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குரோமேட் அயான். இந்த எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ் முதல்ல வருதோ அது இங்கே பவர் ஆகிடும். இப்போ கான்சன்ட்ரேஷன் சில்வர் அயான் டு தி பவர் 2 இருக்குது, கான்சன்ட்ரேஷன் சில்வர் அயானுக்கு 2S இருக்குது. அதனால் 2s whole power 2 into s, that is equal to 2 power 2 s power 2 into s, that is equal to 4 into s cubed. இதுதான் நமக்கு KSP ரிசல்ட். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் KSP சொல்லணும்னா 4s cubed வருது. இது ஒரு முக்கியமான ஈக்குவேஷன்ஸ். எனக்கு கேஎஸ்பியிலேருந்து எஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈக்குவேஷன் மாற்றணும். ஈக்குவேஷன் மாற்றும் போது எப்படி மாற்றலாம் அப்படி கேஎஸ்பி வேணும்னு சொன்னோம்னா 4s கியூப்டுங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எனக்கு கேஎஸ்பி கொடுத்துருக்காங்க, எஸ் வேணும்னு சொன்னோம்னா ஈக்குவேஷன் இஸ் டு பி மாடிஃபைட். அது எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னா 4s கியூப்டுங்கிறது கேஎஸ்பி ஈக்குவலாக இருக்குது. எனக்கு எஸ் கியூப்டு வேணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். அதனால் எஸ் கியூப்டு இஸ் ஈக்குவல் டு கேஎஸ்பி டிவைட் பை 4 வந்துடும். எஸ் கியூப்டு இஸ் ஈக்குவல் டு கேஎஸ்பி பை 4 இருந்துச்சுன்னா வாட் இஸ் எஸ் அப்படின்னா ரூட் எடுக்கணும். ஸோ இட்ஸ் த க்யூத் ரூட் ஆஃப் கேஎஸ்பி பை 4, தட் இஸ் தி வேல்யூ ஃபார் எஸ். ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ சில்வர் குளோரைடில் ஒரு மாதிரி வந்துச்சு, இப்போ நமக்கு ஒரு மாதிரி போயிருக்குது. டிஃபரன்ஸ் டெஃபினட்டாக வரும். இன்னும் ஒரு கேஸ் பார்த்தோம்னா அதுலேயும் நிச்சயமாக கேஎஸ்பி எஸ் அந்த ஈக்குவேஷன் டிஃபரெண்ட்டாக வரப்போகுது. அது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஜென்ரல் ஃபார்முலா போட்டுட்டோம். The third example is aluminum hydroxide, which is a precipitate. It's also sparingly soluble in water. In water, it produces aluminum ion 1 mole and 3 moles of hydroxyl ions. KSP expression எழுதும்போது
aluminum ion concentration to the power 1 into concentration of oxygen to the power 3. S moles per liter கரைஞ்சிருந்துச்சுன்னா இங்கே S mole per liter கிடைக்கும். ஏன்னா 1 mole அலுமினியம் அயன் தான் கிடைக்குது. இங்கே 3 mole ஹைட்ராக்சன் கிடைக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு எஸ்ஸுக்கு பதிலாக 3 எஸ் வந்துடும். ஸோ S moles per liter கரைக்கும் போது நமக்கு S moles per liter சில்வர் அயானும் S mole per liter அலுமினியம் அயானும் 3S moles per liter ஹைட்ராக்சன் அயன்ஸ் கிடைக்கும். ஃபார்முலா இருக்குது concentration of aluminum ion into concentration of hydroxyl ion to the power 2. இந்த 3 இங்கே பவர் ஆகிடும். இதோட வேல்யூ எஸ், இதோட வேல்யூ 3s ஹோல் பவர் 3 போட்டோம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்கே ஒரு எஸ் இருக்குது, இங்கே 3 பவர் 3 இருக்குது, 3 பவர் 3 இது 27 எஸ் கியூப்டு. அப்போ 27 ஒரு ஃபேக்டர் இருக்குது, ஒரு எஸ் இருக்குது, ஒரு எஸ் பவர் 3 இருக்குது, எல்லாம் சேர்த்தாங்க 27 எஸ் பவர் 4 வந்துடும். நமக்கு இதுலேருந்து எஸ்ஸோட வேல்யூ வேணும்னா இந்த வேல்யூக்கு என்ன பண்ணணும், 27 S power 4லேருந்து தட் இஸ் ஈக்குவல் டு KSP இருந்துச்சுன்னா முதல்ல S power 4க்கு ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கோங்க. S power 4 is equal to அப்படின்னா KSP டிவைட் பை 27 அப்படின்னு வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் எனக்கு எஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ரூட் எடுத்து KSP பை 27 போட்டுட்டு இந்த 4 கொண்டு போய் வெளியே போட்டோம்னா இட்ஸ் அ ஃபோர்த் ரூட் ஆஃப் KSP பை 27 வந்துடும். ஸோ நமக்கு எக்ஸ்பிரஷன் ஃபார் KSP, எக்ஸ்பிரஷன் ஃபார் சாலுபிலிட்டி எஸ் ரெண்டுமே கிடைக்குது. அப்போ நமக்கு இந்த எக்ஸ்பிரஷனும் முக்கியம்தான், இந்த எக்ஸ்பிரஷனும் முக்கியம்தான். இந்த எக்ஸ்பிரஷன் எப்போ யூஸ் பண்ணுறோம், சாலுபிலிட்டி கொடுத்தா KSP கண்டுபிடிக்கலாம். இது எப்போ யூஸ் பண்ணுறோம், KSP கொடுத்தா சாலுபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். பட் இந்த ப்ராப்ளம்லாம் எக்ஸாமினேஷனில் கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்குறாங்க. எல்லா ப்ராப்ளம் போட்டு பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். திஸ் இஸ் பேசிக் ஈக்குவேஷன் இல்லை, திஸ் இஸ் அ பேசிக் ஈக்குவேஷன் ஒன்லி வி ஆர் கிவிங். கடைசியாக அந்த சாலுபிலிட்டி ப்ராடக்ட் KSP கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ் அப்ளிகபிள் டு எனி சப்ஸ்டன்ஸ், எனி டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், யூனிவைலண்ட், யூனிபைவேலண்ட், பையூனிவேலண்ட், யூனிட்ரைவேலண்ட் அண்ட் ஸோ ஆன். இதில் XMங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எக்ஸ், அதுதான் எம் கொடுக்கும் கரைக்கும் போது. ஒய் என் போட்டோம்னா இட்ஸ் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஒய். இந்த எக்ஸுக்கு எவ்வளோ சார்ஜ் வரும் அப்படின்னா என் பாசிட்டிவ் சார்ஜ் வரும், இந்த ஒய்க்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும் எவ்வளோன்னா எம் நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ XM YNங்கிற சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டன்ஸை வாட்டரில் போட்டோம்னா நெகட்டிவ் சார்ஜஸ் எம் இன்ட்டு எக்ஸ் வித் என் பாசிட்டிவ் சார்ஜஸ் இந்த aqueous medium ப்ளஸ் என் இன்ட்டு ஒய் with m negative charges in the aqueous medium. நமக்கு S mole per liter கரையுதுன்னு வச்சிட்டோம்னா இங்கே m இருக்கிறதுனால m into S இருக்கணும் ms, இங்கே n இருக்கிறதுனால இங்கே m into S இருக்கணும் ns. So these are the molar concentrations of the cation and anions respectively. If S is the solubility, KSP சொல்லும்போது என்ன பண்ணுறோம், concentration of X ion to the power m போடணும், concentration of X ion to the power m into concentration of the anion to the power n, concentration of anion to the power n போட்டிருக்கோம். இதில் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதுக்கு பதிலாக எம்எஸ் வரப்போகுது, டு தி பவர் எம் இருக்குது, அதனால் கேர்ஃபுல்லாக போடணும். இதுக்கு பதிலாக எம்எஸ் போட்டு டு தி பவர் எம் போட்டிருக்கோம். ஸோ எம்எஸ் ஹோல் பவர் எம், இதே போல் மல்டிப்ளைடு பை என்எஸ் இன்ட்டு ஹோல் பவர் என் போட்டோம்னா ப்ராக்கெட் நீக்கணும்னா எம் பவர் எம் எஸ் பவர் எம் மல்டிப்ளைட் பை என் பவர் என் இன்ட்டு எஸ் பவர் என் வரும். இதில் நமக்கு எஸ்ஸுக்கு 2 இடத்துல இருக்கிறதுனால இதை திரும்ப மாற்றி எழுதும்போது எம் பவர் எம் இன்ட்டு என் பவர் என் வந்துடும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எஸ் பவர் எம் இருக்குது, எஸ் பவர் என் இருக்கிறதுனால ஒரே பவர் மாக்கும்போது எஸ் பவர் எம் ப்ளஸ் என் போட்டுருவோம். இங்கே சம் ஆஃப் த பவர்ஸ் வந்துடும், இங்கே அப்படி இல்லை. இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ். இந்த ஃபைனல் ஈக்குவேஷன்ஸை இந்த சப்ஸ்டன்ஸ்லேருந்து இந்த ஸ்டெப்பு போட்டு டெரிவ் பண்ணி முதல்ல கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்தது இந்த ஃபைனல் ஈக்குவேஷனை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இல்லாமல் இந்த ஈக்குவேஷன் பார்த்த உடனே எழுத முடியுமான்னு பார்ப்போம். அப்படி எழுதணும்னா தி சேம் திங் கேன் பி ப்ராக்டிஸ்டு ஃபார் தி ஷார்ட் மெத்தட் ஆஃப் KSP ஃபார் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு KSP வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், இந்த எம் இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி கேட்டையான்,
அதை முதல்ல இங்கே கொண்டு வந்து டு தி பவர் எம் அதே தான் போட்டுக்கணும். இங்கே எம்மை கொண்டு வந்தோம்னா அதுக்கு பவர் எம்ஏ போட்டுக்கணும். ஸோ அதனால் முதல் ஃபேக்டர் என்ன ஆகிடுது, எம் கீழே வருது, டு தி பவர் எம் நம்மளே போட்டுக்கிட்டோம். அடுத்த ஃபேக்டர் என்ன, என் இங்கே இருக்குது, அந்த என் இங்கே வரும், டு தி பவர் என் அதே ஃபேக்டரை பவர் ஆக்கிடுறோம். அதுக்கப்புறம் சாலபிலிட்டிக்குள்ளே எஸ்ஸை போட போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், சம் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் இந்த எம் ப்ளஸ் என்னை கூட்டிங்க போட்டு போகிறோம். அப்போ எம் ப்ளஸ் என் அந்த ஈக்குவேஷன் எழுதும்போது என்ன பண்ணலாம், இது ஈக்குவேஷன் எம் பவர் என் இன்ட்டு என் பவர் என் இன்ட்டு எஸ் பவர் எம் ப்ளஸ் என். இந்த கேஎஸ்பி எப்படி எழுதுகிறோம், எம் பவர் எம் இன்ட்டு என் பவர் என் இன்ட்டு எஸ் பவர் எம் ப்ளஸ் என். இதுதான் ஈக்குவேஷன் வந்துடும். இதை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா ஷார்ட் மெத்தடாக இருக்கும். பழைய மாதிரி இந்த சில்வர் குளோரைடு எடுத்துக்கும், இந்த சிஸ்டமேட்டிக்காக கேஎஸ்பி அதிலேருந்து எஸ் எல்லாம் போட்டோம். இப்போ நமக்கு டைரெக்டாக கேஎஸ்பிக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுத முடியுமா அப்படின்னு பார்க்கலாம், ட்ரை பண்ணுவோம். இது யூனிவலன் டைப். இது சில்வர் குளோரைடு வந்து அயனைஸ் ஆகும்போது சில்வர் அயன் குளோரைடு அயன் கொடுக்கும். பர்பஸ் என்ன பண்ணுறோம், இந்த ஷார்ட் மெத்தடுக்காக இங்கே ஒரு சில்வர் அயான் ஒரு குளோரைடு அயான் அப்படின்னு எழுதிக்கிட்டோம்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா கேஎஸ்பி டைரெக்டாக எழுத போகிறோம், டெரிவேஷனே கிடையாது. இப்போ அந்த கேஎஸ்பி எழுதும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த எஸ்ஸுக்கு முந்தி ஒரு நம்பர் வரும், தட்ஸ் கால்டு கோஎஃபிஷியன்ட். அந்த கோஎஃபிஷியன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, பவர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதான் பார்க்க போகிறோம். அந்த கோஎஃபிஷியன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஒன்று இங்கே கொண்டு வந்து டு தி பவர் 1 அப்படின்னு போட்டுக்கணும், மல்டிப்ளைட் பை. இந்த கோஎஃபிஷியன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம், இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சில்வர் அயனை கொண்டு வந்து டு தி பவர் சேம் திங், அந்த ஒன்று கொண்டு வந்தால் டு தி பவர் 1 போட்டுக்கிறோம். இங்கே இருக்கிறது 1 இருக்குது, அதே போல் 1 டு தி பவர் 1 அப்படின்னு போட்டுக்கிறோம். தட் இன்ட்டு சாலிபிலிட்டி எஸ் வரணும். இந்த சாலிபிலிட்டிக்கு ஒரு பவர் இருந்தது, அது சம் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் வரும். அதனால் இந்த 1 இந்த பவர் இந்த 1 இந்த 2 பவரையும் கூட்டி அங்கே போட்டுக்கலாம். ஸோ சம் ஆஃப் த பவர்ஸ் சொல்லும்போது 1 + 1 அப்படின்னா அது 2 ஆகிடுது. ஸோ கேஎஸ்பிக்கு இது என்ன ஆகிடுது, 1 பவர் 1ங்கிறது 1 ஆகிடுது, இன்ட்டு 1 ஆகிடுது, எஸ் பவர் 2 ஆகிடுது. தட் கேன் பி ரிட்டன் as a ஸ்கொயர். இதான் முதல்ல வந்துச்சு, கேஎஸ்பி = s ஸ்கொயர். The next example is silver chromate. It gives us 2 silver ions and 1 chromate ion. இந்த மாதிரி ஷார்ட் மெத்தடில் கேஎஸ்பின்னு சொன்னீங்கன்னா முதல்ல இந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் பார்த்தா போதும். இந்த 2 கொண்டு வந்து டு தி பவர் 2 மாற்றிக்கிட்டோம், இந்த 1 கொண்டு வந்து டு தி பவர் 1 பார்த்துட்டோம். எஸ்ஸோட பவர் வேணும், அந்த பவர் வேணும்னா சம் ஆஃப் தி பவர்ஸ் ஆஃப் தீஸ் 2 கோஎஃபிஷியன்ட்ஸ் 2 + 1 போட்டால் போதும். ஸோ எஸ் பவர் 2 + 1 3 ஆகிடுது. ஸோ 2 பவர் 2ங்கிறது 4 ஆகிடுது, 1 பவர் 1ங்கிறது 1 ஆகிடுது, 4 × 1 4 தான். எஸ் பவர் 3 இருக்குது. ஸோ திஸ் எக்ஸ்பிரேஷன் ஃபார் கேஎஸ்பி. இதுலேருந்து எஸ்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சி அலுமினியம் ஹைட்ராக்சைடு போடலாம், பட் அது கூட கால்சியம் பாஸ்பேட் போட்டோம்னா சரியாக இருக்கும். The last example for KSP for short method calcium phosphate Ca3PO4 twice gives 3 calcium ions and 2 phosphate ions. KSP டைரெக்டாக எழுத போகிறோம். அதனால் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் 3 கீழே கொண்டு வந்து டு தி பவர் 3 ஆக்கிக்கிறோம். இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் 2 இருக்குது, கீழே கொண்டு வந்து அது டு தி பவர் 2 ஆக்கிக்கிறோம். சாலிபிலிட்டிக்கு பவர் வேணும், இந்த பவர் அப்படி ஆட் பண்ணி போட போகிறோம். 3 + 2 = 5 ஆகிடும். ஸோ 3 பவர் 3ங்கிறது 27, 2 பவர் 2ங்கிறது 4, எஸ் பவர் 5 ஆகிடுது. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will have 108 s பவர் 5 வரும். தட் இஸ் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் KSP of calcium phosphate. Finally, about the application of KSP to find the condition for precipitations. சில சப்ஸ்டன்ஸை நம்ம ப்ரிசிபிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு நெசசிட்டி வரும். இந்த கேஸ் ஆஃப் அனாலிசிஸ், குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் we have to precipitate some of the substances from the aqueous solutions. அந்த சமயத்தில் எப்படி அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா, இந்த சில்வர் குளோரைடு கேஸை எடுத்துக்கோம். இட் கிவ்ஸ் சில்வர் அயான் அண்ட் குளோரைடு அயான்ஸ். கேஎஸ்பிங்கிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சில்வர் அயான், இந்த சொல்யூஷன்ஸ் அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளோரைடு அயான்ஸ், மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ். எப்போ இந்த மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸோட ப்ராடக்ட் கேஎஸ்பிங்கிறது ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கும். வேல்யூ குறைச்சலாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கும், பர்டிகுலர் டெம்பரேச்சரில். திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் அன் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் மாதிரி தான். இந்த சில்வர் அயான் கான்சன்ட்ரேஷனும் குளோரைடு அயான் கான்சன்ட்ரேஷனையும் நம்ம ஒரு சொல்யூஷன், ஏதோ ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு அதில் அந்த கான்சன்ட்ரேஷனை பெருக்கணும்னா தட் இஸ் கால்டு அயானிக் ப்ராடக்ட்னு பேர். அயானிக் ப்ராடக்ட்னு சொன்னால் the product of the concentration of the ions produced by
த கிவன் மாலிக்யூல். ஒரு மாலிக்யூல் இருக்குது, அது என்னென்ன எனக்கு கொடுக்குது, அதோட கான்சன்ட்ரேஷனை பெருக்கணும்னா அதுக்கு அயானிக் ப்ராடக்ட்னு பேர். இந்த பக்கம் இருக்குது சாலுபிலிட்டி ப்ராடக்ட். ஸோ 2 ப்ராடக்ட் இருக்குது. ஒன் இஸ் கால்டு அயானிக் ப்ராடக்ட், த அதர் இஸ் கால்டு சாலுபிலிட்டி ப்ராடக்ட். இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, அல்லது இந்த அயானிக் ப்ராடக்ட் வந்து குறைச்சலாக இருக்குது, கேஎஸ்பி காட்டலாம் அப்படின்னா nothing will happen. The solution will be unsaturated or saturated, that's all. ஆனால் இந்த அயானிக் ப்ராடக்ட் வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சில்வர் அயான் இன்ட்டு குளோரைட் அயான் அதோட வேல்யூ வந்து எப்போ இந்த கேஎஸ்பி காட்டிலும் அதிகமாக போதும். ஸோ when the ionic product of the substances exceeds the corresponding solubility product, then the substance gets precipitated. அப்போ அந்த அயானிக் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக போகும்போது எவ்வளோ நம்ம கரைஞ்சிருக்கணும் டு கிவ் சேச்சுரேட் சொல்யூஷன். அதுக்கு மேலே நம்ம அந்த கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதுங்க கரைய முடியாது, வேறு வழி கிடையாது. அது என்ன பண்ணும், ப்ரிசிபிடேஷன் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த கால்டு த கண்டிஷன் ஃபார் ப்ரிசிபிடேஷன்ஸ். ஸோ எப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் ப்ரிசிபிடேஷன் ஆகுது அப்படின்னாலே the ionic product of the substance should be higher than or should exceed the corresponding solubility product of the same substance, then the substance gets precipitated. Example, silver chloride. The silver chloride solubility product வந்து something in 10⁻⁻10 பக்கம் வரும்.